மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு கோர்ட்டாக இருக்க போகிறது. ஜட்ஜாக அமித் பார்கவ், திவ்யா கணேஷ் இருக்காங்க. விக்ரம் வந்து ஒரு வக்கீலா இருக்காங்க. இந்த டாஸ்க் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்துருவாங்க. ஒரு நபர் 3 வழக்குகளை எழுதிட்டு போகணும். அந்த எழுதிட்டு போன வழக்குகளை பிக் பாஸ் கிட்ட கொண்டுட்டு போய் அந்த கன்வர்ஷன் ரூம்ல கொண்டு போய் காட்டணும். அந்த வழக்குகளை பிக் பாஸ் பார்த்துட்டு, சரி ஓகே, இந்த வழக்குகள் உங்களுக்கு அப்ரூவ் செய்யப்படுது, நீங்க போயிட்டு கோர்ட்ல கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கோர்ட்ல வந்து எடுத்து வாதாடலாம். ஆதிரை வந்து நம்ம கானா வினோத்தை ஆதிரை கானா வினோதனை வந்து நோண்டலைன்னா உனக்கு இந்த எப்படி சொல்றது, பிக் பாஸ்ங்கிற இந்த டாஸ்க்குள்ள உன்னால விளையாடவே தெரியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால ஆதிரை வந்து கானா வினோத் மேல ஒரு வழக்கு தொடர்றாங்க. விஜய் பார்வதி வந்து கனியவர்கள் மேல ஒரு வழக்கு தொடர்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரி ரொம்ப ரூடா நடந்து விஜய் பார்வதி கண்ணில் அடிபட்டுருக்கு இல்லையா, அதுல வந்து கனியவர்கள் முழுக்க ஒரு சரியான ஜட்ஜா இல்லை. அது உண்மைதான். ஏன்னா சரியான ஜட்ஜா இல்லை, சபரிக்கு ஃபேவரா தான் இருந்தாங்க. அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கனி அவர்கள் வந்து என்னுடைய டாஸ்க் விஷயத்தில் இப்படி ஒரு மாதிரி சபரிக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மேலே ஒரு வழக்கு தொடரணும். அந்த வழக்கு வந்து பசர் டு பசர் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பசர் அடிக்கும், இவங்களுடைய கோரிக்கை வந்து விசாரிக்கப்படும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய அடுத்தவங்களோட உழைப்புகளை நான் திருடுறேன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கையை எழுதி வச்சிருக்காரு. இப்படி அவங்களுக்காக யார் வாதாடுவாங்கன்னு தெரியல. இப்படி இந்த கோர்ட் சீசன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக பண்ணலாம். அவங்களுடைய டேலண்ட்டுகளை வெளிக்கொண்டு வரலாம். ஒரு சரியான களமாக இந்த வீக்லி டாஸ்க் சூப்பராக தான் இருக்கும். பட் இவங்க சூப்பராக விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சூப்பராக விளையாண்டா இந்த வாரம் வீக்லி டாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை காட்ட வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த வீக்லி டாஸ்க்கை இவங்கெல்லாம் எப்படி விளையாடுவாங்க, யார் மேலே யார் வழக்கு தொடர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த செகண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம். பாய் மக்களே.